ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வக்ரதுண்டாய தீமதனோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆடி மாதம். இது ஆடி மாதம் அற்புதமான ஒரு சிறந்த அம்பாளின் அனுகிரகத்தோடு இந்த மாதம் அனைவருக்கு சிறந்த யோகத்தை வழங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதாவது உலகத்தில் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள். சிவபெருமானுடைய உத்தராயண காலம் என்பது தை முதல் ஆணி வரை அவரது ஆட்சி. அதாவது உலகத்தில் அம்மையப்பனுடைய ஆட்சியில அப்பனுடைய ஆட்சி, சிவபெருமான ஆட்சி முடிந்து விட்டது. தை முதல் ஆணி வரை அவருடைய ஆட்சி காலம், சிவபெருமானுடைய ஆட்சி காலம் முடிந்து தற்போது பார்வதி தேவி, அந்த பராசக்தி தேவியினுடைய ஆட்சி காலம் தொடங்குகின்ற ஒரு மாதம்தான் கடகத்தில் சூரியன் நுழைகின்ற அந்த ஆடி மாதம். அப்ப இதுல இன்னும் ஒரு பெரிய அற்புதமான சக்தி கிட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோகமான ஒரு அற்புதமான சக்தி பூமிக்கு ஏற்படுகின்ற பார்வதி தேவியும் சிவபெருமானும் இருவரும் உலகிற்கு பல அற்புதங்களை நிகழ்த்துகின்ற உங்கள் வேண்டுதல் எல்லாம் குடும்ப பிரச்சனையா, தொழில் வியாபார பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா, திருமண தடைகளா, புத்திர தடைகளா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளா, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வேண்டி நீங்கள் அந்த வேண்டுதலை செய்யும் பொழுது, வணங்கி அந்த வேண்டுதலை கொடுக்கும் பொழுது அம்பாள் அது காதில் ஏற்றுக்கொண்டு, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பார்வதியும் சிவபெருமானும் இருவரும் சேர்ந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உலகத்திற்கு பல அற்புதங்களை, உங்கள் வேண்டுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கொண்ட ஒரு ஆடி மாதம் தான் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியினுடைய காலம். வீட்டில் அம்மா சொன்ன ஐயா கேட்க மாட்டாரா? கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு. அப்படிப்பட்ட மாதம். நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பிரம்மனுடைய தலை எழுத்து. உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார். இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த ஆடி மாசம் என்னதான் தலையெழுத்து, என்னதான் உங்களுக்கு நடக்க போகுது. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இந்த சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உங்களுடைய என்னென்ன வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கள் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார்கள் என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது ஆடி மாதம் என்பது எல்லாரும் கொஞ்சம் அச்சப்படுவாங்க. அச்சப்பட வேண்டியதில்லை. ஆடி மாதத்தில் இந்த வேண்டுதல் எல்லாம் சிவபெருமானும் பார்வதியும் ஏற்றுக்கொண்டு ஆவணி முதல் உங்கள் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். ஆவணி முதல் வெற்றி காலமாக தொடங்கிவிடும். அந்த அளவுக்கு அருள்பாலிப்பு ஏற்படுகின்ற ஒரு ஆடி மாதம்தான் இந்த சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு அருள்பாலிக்கின்ற ஒரு சிறந்த மாதம். இப்ப அற்புதமா இந்த தெய்வீக சக்தி சிவபெருமானும் பார்வதியும் நமக்கு எப்படியெல்லாம் பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த பிரம்மனுடைய தலையெழுத்து என்ன என்பதை எல்லாருக்கும் தெளிவாக பார்க்கிறோம். புரியுங்களா? அதே ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தவறாக கணித்தால் தவறாக நடக்கும். சரியா கணிச்சா சரியா நடக்கும், தப்பா கணிச்சா தப்பா நடக்கும். இதுதான் எனது உறுதியான தெளிவான உத்தரவாதமான வார்த்தை. நீங்க இதுல இருந்து உங்க குழப்பத்திலிருந்து தெளிவடையும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே அம்பாளுடைய அனுகிரகத்தை பார்ப்போம். ஆடி மாதம் சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான ஆடி மாத பலன்கள். அதாவது சிம்மத்துக்கு ஒருவரும் எத்தனையோ விதமான போராட்டங்கள்,
எத்தனை விதமான போராட்டங்கள். இப்ப ராசிக்கு அதிபதி சூரியனாக மட்டும் 12ஆம் இடத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை. அப்ப இந்த உங்களுடைய மறைமுகமான திட்டம், அதாவது 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் பேர், அதுக்கு பேர். அதாவது 6, 8, 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடியது. அப்ப மறைவு ஸ்தானம் மறைமுகமான திட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஏதாவது ஒரு முன்னுக்கு வர்றதுக்கு. வெளிப்படையா ஒரு திட்டம் போடாம மறைமுகமான திட்டங்கள், இதுல செஞ்சா முன்னுக்கு வர முடியுமா, அதை செஞ்சா முன்னுக்கு வர முடியுமா அப்படின்னு ஒரு திட்டங்கள். அந்த திட்டங்கள்லாம் நிச்சயமாக உறுதியாக மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். அதற்குரிய ஆடி மாதம். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி போய் குருவோடு சேரும் பொழுது, உங்க ராசி சிம்மத்துக்கு அதிபதி சூரியனாகப்பட்டவன் குருவோடு சேரும் பொழுது, அந்த குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். அப்படிப்பட்ட அமைப்பு சிவ ராஜயோகம் என்ற அமைப்பு. மேலும் உங்களுக்கு 3, 10க்குரிய சுக்கிரன் அங்கே. அப்ப என்னென்ன கிரகங்கள் வலிமையா இருக்கு? சூரியன், சுக்கிரன், குரு, இந்த 3 கிரகங்கள் 12ஆம் இடத்துல வலிமை பெறுது. அப்ப கனவு நனவாகும், திட்டங்கள் வெற்றி அடையும், முயற்சிகள் வெற்றி அடையும், பயணங்கள் வெற்றி அடையும். தொழில் ரீதியாக வெளிநாட்டு பயணமோ, வெளியூர் பயணமோ, வெளிமாநில பயணமோ, அந்த பயணங்கள் அடிப்படையில் பல வெற்றிகளை பெறலாம். இன்னும் ஒரு முறை அஷ்டமத்து சனி கொஞ்சம் அச்சுறுத்தல் இருந்தாலும் ஒரு தாமதமான பலன்கள் என்பது நிச்சயமாக உண்டு. அதுல மாற்று கருத்தே இல்லை. சிம்ம ராசிக்கு முழு தோல்வி என்று கண்டிப்பா சொல்லிவிட முடியாது. வெற்றி, மாபெரும் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு அதற்கான காரியம், அதற்கான தெய்வ அனுகிரகம், அம்பாளின் அனுகிரகம் ஏற்படுகின்ற ஒரு சிவராஜ யோகத்தில் கிரக அமைப்புகள் ஆடி மாதம் அமைந்திருக்கிறது. அதாவது எல்லா ஆடி மாதமும் இப்ப அமைப்பதில்லை. இந்த ஆடி மாதம் சிம்ம ராசிக்கு ஒரு ஆச்சரியப்பட யோகம் காத்து கொண்டிருக்கிறது. சிம்ம ராசியினுடைய திட்டங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக உறுதியாக அமையும், மாற்று கருத்தே கிடையாது. இது எந்த அளவுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும், பிரம்மன் அப்படி ஒரு தலையெழுத்து உங்க எழுதியிருக்காரு அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா?